கால் எரிச்சல் சர்க்கரையால் வந்ததா? கண்டுபிடிப்பது எப்படி? நைட்ல தூங்குறப்ப காலில் ஊசி குத்துற மாதிரி ஒரு உணர்வு, கால் பாதமெல்லாம் நெருப்புல பட்ட மாதிரி எரியுது, என்னால் தூங்கவே முடியலை அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு பேஷண்டாவது என்கிட்ட சொல்லுவாங்க. நான் செருப்பு போட்டு தான் நடக்கிறேன், வெறுங்காலில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இது சக்கரைனால மட்டும்தான் வருமா, அல்லது விட்டமின் குறைபாடா, அல்லது காலில் ரத்த ஓட்டத்தில் பிரச்சனையா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கால் எரிச்சல் ஏன் வருது? சர்க்கரையால் வரும் கால் எரிச்சல் எப்படி இருக்கும்? ஸ்மோக் பண்றதுனால கால் எரிச்சல் வருமா? கால் எரிச்சல் வந்தா என்னென்ன பரிசோதனைகள் செய்யணும்? சரியான சிகிச்சை எடுத்தால் கால் எரிச்சல் முழுசும் குறையுமா? இந்த கேள்விகளுக்கான விடைதான் இந்த வீடியோ. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சக்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. சர்க்கரை மக்களுக்கு முக்கியமான வீடியோக்கள்ல இதுவும் ஒண்ணு. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Facebookல பாக்குறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. எங்களது ஸ்ரீ பார்வதி சக்கரை நோய் மருத்துவமனையில இதுவரைக்கும் 4800க்கு மேற்பட்ட சர்க்கரை புண்களை குணமாக்கி இருக்கோம். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய ஸ்ரீ பார்வதி ஹாஸ்பிட்டல்.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க. போட்டோ ஆதாரத்தோட ஒவ்வொன்றையும் கொடுத்துருக்கிறோம், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல கால் எரிச்சல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கால் எரிச்சல் அப்படிங்கிறது ஒரு நோய் இல்லை, ஒரு நோயோட அறிகுறி, அதாவது சிம்டம்ஸ். சிலருக்கு காலில் சூடா இருக்கும், சிலருக்கு காலில் கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு ஊசி குத்துற மாதிரி உணர்வு இருக்கும், சிலருக்கு காலில் உணர்வே இருக்காது, மரத்து போயிடும், மதமதன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் கால் எரிச்சல் இரவுல தான் அதிகமா இருக்கும், அதனால என்னால தூங்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சர்க்கரை மக்களுக்கு கால் எரிச்சல் ஏன் வருது, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பத்தி என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பேர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த தமிழ் புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக்கு வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த கால் எரிச்சல் அறிகுறிக்கு சர்க்கரை மட்டும்தான் காரணமா? இல்ல, வேற காரணங்களாலையும் வருமா? கால் எரிச்சலுக்கு சர்க்கரை ஒரு காரணம், வேற காரணங்களாலும் வரலாம். விட்டமின் B12 குறைபாடு, தைராய்டு பிரச்சனை, கிட்னி டிசீஸ், ஆல்கஹால் அதாவது மதுப்பழக்கம் இருக்கிறவங்க, சில மருந்துகளை தொடர்ச்சியா சாப்பிட்றப்ப அதோட பக்க விளைவாகவும் கால் எரிச்சல் வரலாம். அதிக உடல் எடை இருக்கிறவங்களுக்கும் கால் எரிச்சல் வரலாம். அதிகமான மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் கால் எரிச்சல் வரலாம். காலில் பிளட் சர்க்குலேஷன் குறைவா இருந்தாலும் கால் எரிச்சல் வரலாம். அப்புறம் மிக முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங். ரொம்ப வருஷமா சிகரெட் பிடிக்கிறப்ப அந்த சிகரெட்ல உள்ள நிக்கோட்டின் நம்ம காலில் உள்ள இரத்த குழாயில படிஞ்சு இரத்த ஓட்டத்தை குறைக்க ஆரம்பிச்சிடும். இதனாலையும் காலில் எரிச்சல், ஒரு மதமதப்பு, நடக்கும்போது வலி, காலில் குளிர்ற மாதிரி ஒரு உணர்வு, நீண்ட நாள் காயம் ஆறாம இருக்கிறது, இந்த மாதிரி அறிகுறிகள் வரலாம். முக்கியமா சர்க்கரை மக்கள் சிகரெட் பிடிச்சா ஏற்கனவே சர்க்கரையால் நரம்பு பாதிக்கப்படும், இப்ப சிகரெட்னால இரத்த குழாயும் பாதிக்கப்படும், அதாவது டபுள் டிசீஸ். உங்களுக்கு கால் எரிச்சல் இருக்கா, சர்க்கரை இருக்கா? கால் எரிச்சலுக்கு என்ன மாத்திரை சாப்பிடுறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சர்க்கரையினால் வரக்கூடிய கால் எரிச்சல் எப்படி இருக்கும்? சர்க்கரையால் கால் நரம்பு பாதிக்கிறத டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். இதோட அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் 2 கால்லையும் இருக்கும். பாதத்தோட அடிப்பகுதியில தான் இந்த எரிச்சல் இருக்கும், நைட்ல அதிகமா இருக்கும். சில பேருக்கு எரிச்சலும் இருக்கும், மதமதப்பும் இருக்கும், காலில் ஊசி குத்துற மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு பஞ்சில நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், காலில் லேசா தொட்டாலே வலி இருக்கும். ஒரு சில பேஷண்ட் ஃபேன் போட்டாலே எனக்கு வலி அதிகமாயிருச்சு, அதனால ஃபேனே போட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை மக்களுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னா, நீண்ட நாட்கள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா சர்க்கரையும் கொழுப்பு சத்தும் சேர்ந்து கால் நரம்புகளுக்கு செல்லும் இரத்த குழாயில அடைப்பை ஏற்படுத்துது. இதனால் நரம்பு பாதிக்கப்படுது. அந்த நரம்பு பாதிப்பின் வெளிப்பாடு தான் இந்த கால் எரிச்சலும் மதமதப்பும். இந்த நிலையிலையும் நம்ம சர்க்கரையை குறைக்கல, அதை பொருட்படுத்தல அப்படின்னா காலில் உணர்வே இல்லாமல் போகும். இதுதான் ரொம்ப ஆபத்து. காலில் எது குத்தினாலும் தெரியாது. காலில் உணர்வு இல்லாத சர்க்கரை மக்களுக்கு காலில் ஒரு குண்டூசி குத்தினா கூட தெரியாது. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு காய்ச்சலோட வர்றப்ப நாங்க பரிசோதனை பண்ணி அவங்க காலில் ஆணி குண்டூசி எல்லாம் எடுத்திருக்கிறோம். அந்த
போட்டோவை காட்டுறேன், நீங்களே பாருங்க. இந்த மாதிரி கால் எரிச்சலுக்கு என்னென்ன பரிசோதனைகள் செய்யணும்? இந்த மாதிரி கால் எரிச்சல் வந்தா சிம்பிளா ஒரு மாத்திரை போட்டுருவோம், மேல ஒரு ஆயில் தடவுவோம் அப்படின்னு நினைக்க கூடாது. மறுபடியும் சொல்றேன், கால் எரிச்சல் ஒரு அறிகுறி தான். இந்த அறிகுறிக்கான காரணத்தை நம்ம தேடி கண்டுபிடிச்சு அதை சரி செய்யணும். வெறும் வயிற்றுல சர்க்கரையை பார்க்கணும். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு சர்க்கரையோட அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். 3 மாத ஆவரேஜ் HbA1c பரிசோதனை செய்யணும். இந்த பரிசோதனை செய்யறப்பதான் சர்க்கரை உங்களுக்கு முறையான கட்டுப்பாட்டுல இருக்கா, இந்த எரிச்சல் சர்க்கரைனால தான் வந்திருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் விட்டமின் B12 குறைபாட்டினாலையும் இது வரலாம். அதனால அந்த பரிசோதனையும் நம்ம செய்யணும். தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்டும் நம்ம பார்க்கணும். அதாவது தைராய்டு குறைபாடு இருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு சரி செய்யணும். உங்க கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்டையும் பார்க்கணும். உங்க கிட்னி நல்லா வேலை செய்தா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை சரி செய்யணும். காலுக்கான சிறப்பு பரிசோதனையை நம்ம செய்யணும். மோனோஃபிலமெண்ட் வைப்ரேஷன் டெஸ்ட் இதெல்லாம் பார்க்கணும். அடுத்து உங்க காலில் பிளட் சர்க்குலேஷன் சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சாதாரணமா காலை எக்ஸாமின் பண்றப்பவே காலில் பல்ஸ் தெரியல அப்படின்னாலே டாப்லர் ஸ்கேன் பண்ணணும். காலில் ரத்த ஓட்டம் சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு AB இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பார்க்கணும். அதுல ரத்த ஓட்டம் குறைவா இருந்தால் டாப்லர் ஸ்கேன் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்த பின்னாடி கால் எரிச்சலுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்ப நம்ம சிகிச்சை செய்யணும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, கால் எரிச்சலை முழுசும் குணமாக்க முடியுமா? ஆரம்பத்திலே கால் எரிச்சலுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்ப நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா நிச்சயம் சரியாக்க முடியும். சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்தாம கால் எரிச்சலை சரி செய்யவே முடியாது. சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு நல்ல உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, முறையான மாத்திரை மருந்துகள், அதிகமான உடல் எடை இருந்தா அதை குறைக்கணும். இதெல்லாம் பண்ணி முதல்ல சர்க்கரையை குறைக்கணும். கால் எரிச்சல் இருக்கிறப்ப அந்த நரம்பை சாந்தப்படுத்துறதுக்கு அதற்கான மாத்திரைகள் இருக்கு, அது கொடுக்கணும். விட்டமின் B12 குறைபாடு இருந்தா அதை சரி செய்யணும். வெறுங்காலோட நடக்கக்கூடாது. MCP மாதிரி ஸ்பெஷல் செருப்பை நம்ம போட்டுக்கிறது நல்லது. காலில் உணர்வு கம்மியா இருக்கிறவங்க தினசரி காலை பார்க்கணும். தினசரி நம்ம முகத்தை கண்ணாடியில பார்க்கறோம்ல, அந்த மாதிரி காலை பார்க்கணும். காலில் எதுவும் புண்ணு வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்து, அப்படி புண்ணு வந்துட்டா உடனே டாக்டரை பார்க்கணும். கால் எரிச்சலுக்கு நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். ஸ்மோக் பண்றதை நிறுத்தணும். ஆல்கஹால் சாப்பிட்றதை நிறுத்தணும். நல்ல தூக்கம் இருக்கணும். நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கணும். அதற்கு மாத்திரை தேவைப்பட்டா உங்க டாக்டரை கேட்டு அதற்கும் மாத்திரை சாப்பிடுங்க. சர்க்கரை அதிகமாக இருந்தா கால் எரிச்சல் இருக்கும். அந்த கால் எரிச்சலை குறைக்க சர்க்கரையை குறைக்கணும். சர்க்கரை குறைய அக்கறை காட்டினால் நிச்சயம் சர்க்கரை குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல கால் வீக்கம் எதனால் வருகிறது அப்படின்ற வீடியோவும் இருக்கு, அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.